வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் வீட்டிலிருந்து திரு திவாகர் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அது அவருடைய ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்குது. அதே போல் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற இன்னொரு போட்டியாளருக்கும் அது பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. அது யாருன்னா விஜய் பார்வதி தான். ஏன்னா விஜய் பார்வதியும் திவாகரும் அந்த 20 போட்டியாளர்களில் இருவரும் கலந்து கொண்டு வந்ததிலிருந்து அவர்கள் இருவருமாக அண்ணன் தங்கச்சி உறவு போலையோ அல்லது மச்சான் மச்சினிச்சி கொழுந்தியா அந்த உறவோ அல்லது அதையும் தாண்டிய நண்பர்களாகவோ இருவரும் எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலும் நெருக்கமான கஷ்டமான சூழ்நிலையிலும் ஒரு கவலையான சூழ்நிலையிலும் இருவரும் தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது நாம் அநேக தரம் அதை பார்த்திருக்கிறோம். அவர்கள் இருவருமே ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து சில விஷயங்களில் எதிர்பாராத சூழ்நிலையில் டாஸ்க்குக்காக அவர்கள் மனஸ்தாபப்பட்டாலும் இருவரும் விரைவில் சரியாகி ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக பழகி வந்த அந்த ஒரு உறவு, கண்ணியமான உறவு அவர்களுக்குள் இருந்தது என்று சொல்ல வேண்டும். சில நேரங்களில் திவாகர் விஜய் பார்வதியிடம் அவர் கொஞ்சம் ஒரு எல்லை மீறி நடப்பதற்கு முயற்சி செய்தாலும் அதையும் பார்வதி லாவகமாக அதை கையாண்டு அவர்களுக்குள் ஒரு அன்பான உறவு இருப்பதை அவர்கள் மையப்படுத்தி கொண்டார்கள். அது ரொம்ப காலம் நீடித்து குறிப்பாக ஒவ்வொரு ப்ரோமோவிலையும் அவர்களை வைத்து ஒவ்வொரு ப்ரோமோவும் வெளியாகும். அதை நாம் அநேக நாள் பார்த்துருக்கிறோம். கிட்டத்தட்ட அது பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவானாலும் அந்த ப்ரோமோ வெளியாகும் போதும் அதில் ஒன்று திவாகர் இருப்பார் அல்லது பார்வதி இருப்பாங்க. இருவரும் சேர்ந்தே சில நேரங்களில் இருப்பாங்க. அப்படி 80% ஷோவை அவங்க 2 பேருமே நகர்த்தி கொண்டு வந்தாங்க. இதில் ஒருவராக திவாகர் பிரிந்தது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஏய் எதுக்கு அழுகுற நீ? சரி விடு. சண்டை போட்டாலே நீ நல்லா போல்டா விளையாடு. ஏன் நீ ஃபீல்